இப்போ இருக்கிறது 1,13,600 ஒரு சவரன் அப்படின்ற அளவில் இருக்குது. இன்னமும் அதிகபட்சமாக போனது இப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணால் இதனுடைய ரேட் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு கிராம்னு முதல் கணக்கு எடுத்துப்போம். குறைந்தபட்சம் 18,000 20,000 ஒரு சவரன் ஒன்று 1,50,000 எப்போ குறையறதுக்கான வாய்ப்புகள் வரும்? குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் கம்மி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போர் பதட்ட நிலை, இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த போர் நிறுத்தம் வந்ததுக்கப்புறம் இன்னும் தங்கம் விலை ஏற தான் வாய்ப்பு இருக்குது. ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் மட்டும்தான் ரீசேல் வேல்யூ உண்டு. ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எதுக்குமே ரீசேல் வேல்யூ கிடையாது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, பெரிய பெரிய டாலரு, ஆரமு, நெக்லஸ்ஸு, வளையல், பெரிய பொருட்களில் 1 கிராமுக்கு மேலே போகக்கூடிய கல். டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மாதம் ஒரு வாட்டி வந்து பார்த்து எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு பதில் இது டெய்லியுமே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பணம் இருந்துச்சுக்கா டக்குன்னு யோசனை பார்த்தா, ரேட்டு கம்மியாக இருக்குல்ல, சரி இப்போ போட்டுருவோம் ஒரு 1/2 கிராம், இப்போ ஒரு 300 மில்லிகிராம் வாங்குவோம். தங்கம் அப்படின்றது அதுவும் ஃபிசிக்கல் கோல்டு. மற்றபடி வந்து இடிஎஃப் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், இல்லை ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் மற்ற பிட்காயின் இதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கெலாம் வந்து இந்த 75,000 கொடுத்து வாங்குறீங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு 50,000 போகும். நான் சொல்ல எக்ஸாம்பிள். ஆனால் இந்த 15,000 கொடுத்து வாங்குறீங்கல்ல, இது ஜீரோ வேல்யூ, நோ ரீசேல் வேல்யூ. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹேவ் கோல்ட் குரு சாந்தகுமார் வித் அஸ். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட், நல்லா இருக்கும். இப்போ மக்கள் தான் கொஞ்சம் பயந்து இருக்காங்க. ஏன்னா வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி நான் உங்களை எடுக்கிறப்போ தங்கம் விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா படிப்படியாக ஏற ஆரம்பிக்குது. 2 நாள் முன்னாடி 13,000 சொச்ச ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து 14,200 ரூபாய்க்கு ஏறிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் அது ஏறுன்றது ஓரளவுக்கு தெரியுது. எவ்வளோ தூரம் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள? நம்ம கடந்த முறை பேசுகிறப்பே சொன்னோம், இது வந்து நல்ல ஒரு டைமு, இதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ இருக்கிறது 1,13,600 ஒரு சவரன் அப்படின்ற அளவில் இருக்குது. இன்னமும் அதிகபட்சமாக போனது 1,34,000 வரைக்கும் போச்சு. இப்போ பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஒரு சவரனுக்கு கம்மியாக தான் இருக்குது. இது கூட ஒரு நல்ல நேரம் தான். இன்னும் எவ்வளோ போகும், இது ஏறி இருக்கே, இந்தளவுக்கு ஏறிடுச்சே, 12,500 வரைக்கும் வந்துச்சு, இப்போ 14,200 வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. இப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணால் இதனுடைய ரேட் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சவரன், அதாவது ஒரு கிராம்னு முதல் கணக்கு எடுத்துப்போம். ஒரு கிராம் அப்படின்றது வந்து குறைந்தபட்சம் ஒரு 18,000 20,000 ஒரு சவரன் ஒன்று 1,50,000 1,60,000 அப்படின்றது இந்த வருட கடைசிக்குள்ளே அந்த இலக்கு அடையும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எப்போ இதுக்கப்புறம் குறையிறதுக்காக தான் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் ஏறினாலுமே பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, வாங்கணுமா அப்படிங்கிறது. நீங்கள் இப்போ வாங்கலான்னு சொல்லியிருக்கீங்க. எப்போ குறையிறதுக்கான வாய்ப்புகள் வரும்? குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் கம்மி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்ற துறைகள் அது இதெல்லாம் பார்க்குறச்சேயும் சரி, கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கோல்டு ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் அந்த ஆயில் ப்ரைஸு, இந்த போர் பதட்ட நிலை, இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த போர் நிறுத்தம் வந்ததுக்கப்புறம் இன்னும் தங்கம் விலை ஏற தான் வாய்ப்பு இருக்குது. குறையிறதுக்கு வந்து ரொம்ப சான்ஸு. மிகப்பெரிய மாற்றம் எதாவது வந்தால் மட்டும்தான். நம்ம அன்ப்ரெடிக்டபிள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் ஏதாவது வந்தால் மட்டும்தான் தங்கம் குறையுமே தவிர, இல்லைனா தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். போன முறை சொல்கிறப்போ சொன்னீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ வாங்குறப்போ செய்கூலி சேதாரம் எதில் கம்மியாக இருக்குது, டிசைன்ஸ் நிறையா பார்க்காம வாங்குங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நம்ம ஊர் மக்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ரொம்ப அழகாக போட்டுக்கணும், கிராண்டாக போட்டுக்கணும். அதில் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ், இப்போ என்னெல்லாம் கெம்பு அது இதுன்னு இருக்கோ, எதெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதுதான் போடணும்னு நினைப்பாங்க. அப்படி வாங்குறப்போ அதோட ரீசேல் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல சார், ப்ரெஷியஸ் ஸ்டோனுன்னே சொல்லி நிறைய பேர் வாங்குவாங்க. அது ரூபியாக இருக்கட்டும், டைமண்டாக இருக்கட்டும், டைமண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம நிறைய ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது ரீசேல் வேல்யூவில் எந்த அளவுக்கு பாதிக்க செய்யுமா, இல்லை அதுலேயுமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வருமா? இல்லை, 2 விஷயந்தான்.
ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் மட்டும்தான் ரீசேல் வேல்யூ உண்டு. ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எதுக்குமே ரீசேல் வேல்யூ கிடையாது. நீங்கள் ஈவன் 40,000 50,000 கொடுத்து ஒரு கல், ஒரே ஒரு சின்ன கல்லை வாங்குனீங்கன்னா கூட அதுக்கு ரீசேல் வேல்யூன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் போட்டாச்சு அப்படின்னா அவங்களுடைய வைப்ரேஷன் எல்லாமே அந்த ஸ்டோன்லேயும், அந்த ஸ்டோனுடைய வைப்ரேஷன் எல்லாமே அவங்கள்ட்டையும் வந்துடும். அதனால் அதை இன்னொருத்தர் யூஸ் பண்ண முடியாது. அது மற்ற ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸுக்கு உண்டானது. அதனால் அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அப்படின்றது இந்த எதுக்கு குறைச்சி வாங்குறது கூட நம்ம கல் இல்லாத நகைகளை வாங்கிக்கிறது நல்லது. அப்படி கல் வச்ச நகைகள் வாங்கினாலும் இப்பொழுது பொறுத்த வரைக்கும் ஸ்டோன் வெயிட்லாம் லெஸ் பண்ணி தான் கோல்டு எல்லாமே வருது. சின்ன சின்ன மூக்குத்தி, கம்மல், மோதிரம் அதெல்லாம் விட்டுறலாம். அதெல்லாம் வந்து ஒரு கல் இதை மனசில் வச்சுக்கிட்டு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, மூக்குத்தி ஒரு சின்ன மூக்குத்தி எடுத்துகிட்டு சார் இதுக்கு ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகுமா? அந்த ஸ்டோன் வெயிட்ன்றது ஒரு 4 மில்லிகிராம் 5 மில்லிகிராம் எடை உள்ள, அது வந்து பெரிய காசு கிடையாது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா பெரிய பெரிய டாலரு, ஆரமு, நெக்லஸ்ஸு, வளையல், பெரிய பொருட்களில் 1 கிராமுக்கு மேலே போகக்கூடிய கல்லோட எடை மட்டுமே. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா முந்தானத்து ஒரு கஸ்டமர் கொண்டு வந்தாங்க, அதனுடைய எல்லாம் உடச்சி காமிக்கிறோம், ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த வெயிட்டில் இருக்கிறதுல ஒரு 10-12 கிராம் ஸ்டோன் வெயிட் மட்டுமே இருக்குது. ஒரு 50 கிராம் இடையில் 50 கிராம் இடையில் ஒரு நெக்லஸில் 12 கிராம் கல் எடை. அதனால தான் சொல்கிறது அந்த கல் வச்ச பொருட்களை நீங்கள் வாங்க வேணாம், தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. முதல் முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகு சேர்க்குறவங்களா இருந்தால் ப்ளைன் ஐட்டத்தை வாங்குங்க. எனக்கு ஓரளவுக்கு கோல்டு இருக்குது, நான் நிறைய வச்சுருக்கேன், நான் டிசைனுக்காக போகிறேன் அப்படின்றவங்க அது அஃபோர்டபுள் லெவல்னு சொல்லுவோம் நாங்கள். சார் எப்போவுமே எல்லாருமே இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் டிஜிகோல்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சிலவங்க டிஜிகோல்டு தெரியாதவங்க வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து சிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டுத்துக்குமே எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது, இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குமா? ரெண்டும் வெளியேந்து பார்க்குறதுக்கு ஒன்று தான். டிஜிகோல்டுக்கும் இதுக்கும் இல்லை வித்தியாசம். மாதாந்திர தவணத்தில் கட்டுறாங்க அப்படின்னு மாதம் கட்டுறாங்கன்னா அவங்க கடைக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, அப்போ இந்த பொருள் நல்லா இருக்கே, அந்த பொருள் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்னமும் வாங்க தோணும். இது மட்டும்தான்றது இல்லை. இந்த மாதம் 5,000 கட்டுறாங்கன்னா 75,000 15 மாதம்னா கட்டுவாங்க, வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நடுவில் வர்றப்போ இது எடுக்கலாமே, நம்மகிட்ட கொஞ்சம் பணம் இருக்குல்ல, அதை எடுக்கலாமேன்னு கையோடு எடுத்துருவாங்க. டிஜிகோல்டுக்கும் அதுக்கு என்ன, டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதம் ஒரு வாட்டி வந்து பார்த்து எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு பதில் இது டெய்லியுமே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பணம் இருந்துச்சுருக்கா டக்குன்னு யோசனை பார்த்தா ரேட்டு கம்மியாக இருக்குல்ல, சரி இப்போ போட்டுருவோம் ஒரு 1/2 கிராம், இப்போ ஒரு 300 மில்லிகிராம் வாங்குவோம், 1 கிராம் வாங்குவோம் அப்படின்னு பணம் கையில் இருக்க பணத்தை செலவுன்ற அடுத்த யோசிக்காமல் டக்குன்னு இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி டிஜிகோல்டில் நிறைய பேர் வாங்குறவங்க இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய இருக்காங்க. அதனால் டிஜிகோல்டு கூட ஒரு நல்ல ஒரு விஷயம்தான், ஒரு ஸ்மார்ட்டான ஒரு விஷயம். எஸ் சார். அண்ட் எப்போவுமே தங்கம் வாங்குறப்போ நிறைய விஷயங்கள் பார்த்து வாங்கும். கண்டிப்பாக இந்த முத்திரைங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லணும். சில இடங்களில் வந்துட்டு சின்ன சின்ன ஆபரணமாக இருக்குன்னா அதுக்கு முத்திரை சில இடங்களில் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான இருக்கிறத நம்ம வாங்கலாமா, வாங்கக்கூடாதா? வாங்கலாம். எப்படின்னா மத்திய அரசாங்கமே அதுக்கு ஒரு விதி விலக்கு கொடுத்துருக்காங்க. 2 கிராமுக்கு மேலே இருந்தால் தான் கட்டாயம் ஹால்மார்க்கு. 2 கிராமுக்கு கீழே இருந்துச்சு 1.95 இருக்குது அந்த எடை அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எல்லா கடைகள்லையுமே அந்த XRF டெஸ்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க இப்போல்லாம் பெரும்பகுதி. அப்படின்றப்போ அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு அதை நீங்கள் எனக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னா அவங்க டெஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. டெஸ்ட் பண்ணி காமிச்சாலே அதில் வந்துடும், அதனுடைய ஸ்கின் எவ்வளோ இருக்குது, 916 இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆனால் அது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போவுமே நம்ம கோல்டு, சில்வர் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரியே டிஜிட்டலாக நம்ம சொல்கிற மாதிரி இந்த பிட்காயின் அப்படி இப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுலேயுமே லாஸுமே சந்திப்பாங்க. ஆனால் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த கம்பேரிசன்? நிறைய பேர் பிட்காயின் போகலாம், இல்லைன்னா ட்ரேடு, ஷேர் அப்படி போகலான் இருக்காங்களே. இதுக்குமே சில இடங்களில் கோல்டு தான் வந்து மூலதாரமாக இருக்குல்ல. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, எனி டே என்னென்ன விஷயங்கள் வந்தாலும் சரி, தங்கம் அப்படின்றது, அதுவும் ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்றதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. மற்றபடி வந்து ETF ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், இல்லை ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் மற்ற பிட்காயின் இதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கெலாம் வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இது வந்து என்றைக்குமே நமக்கு நம்மளுடைய ஆத்மார்த்தமாக நம்ம வேர் பண்ணுறோம், அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய பாசிட்டிவ் சைன் எல்லாமே நமக்கு கிடைக்கிது. நம்மள்ட்ட கோல்டு இவ்வளோ இருக்குது, நம்மளே யாரையும் நம்ப தேவையில்லை. ஒரு பேங்க் 4 நாள் லீவ் விட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த டிஜி ஃபார்மேட்டில் இருக்கிறது எதுவுமே நீங்கள் பயன்படாது. ஆனால் கைவசம் இருக்கிற இந்த கொரோனா டைமில் பாருங்கள், எல்லாமே லீவ் விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. கைவசம் கோல்டு வச்சுருக்கவங்களுக்கு அதை பேட்ச் பண்ண முடிஞ்சுது. எவ்வளோ தான் என்ன தான் இருந்தாலும் உலகமே ஸ்தம்பிச்சு போன அந்த மாதிரி தான் கோல்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கையோடு வச்சுருக்கீங்க, பொருளாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலே அது ஒரு மதிப்பு ஜாஸ்தி.
அண்ட் டைமண்ட்னு வரப்போ ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு டைமண்ட் நேச்சுரல் டைமண்ட் தான், இப்போ நமக்கு லேப் க்ரோன் டைமண்ட் இருக்குது. நேச்சுரல் டைமண்டை பொறுத்தவரைக்கும் ஒரு கேரட்டு 65,000லேருந்து ஏன் 50,000லேருந்து இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, கிரேடிங் கம்மியாக இருக்குன்னா அது 50லேருந்து ஆரம்பிக்கும். அப்படியே ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் கூட இருக்குது. சரிங்களா? ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் 75,000 ருபீஸ் ஒரு கேரட் இருக்குது, ஒரு நேச்சுரல் டைமண்ட். அதே சேம் குவாலிட்டி உள்ள ஆர்டிஃபிஷியல், அதாவது மேட் டைமண்ட், லேப் க்ரோன் டைமண்ட் சொல்கிற அது வந்து பார்த்திங்கன்னா 15,000 20,000 தான். டிஃப்ரென்ஸே அங்கே ஆயிடுச்சு 5 டைம்ஸ். இது 15,000னா இது 75,000 அந்த மாதிரி. அதனால் ஈக்குவல் இது கிடையாது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பூரிப்பு ஒன்றா இருக்கும், பார்க்குறதுக்கு ஒன்றா இருக்கும் லேப் க்ரோன் டைமண்டும் இதுவும். பட் ரீசேல் வேல்யூன்னு வந்துச்சின்னா இந்த 75,000 கொடுத்து வாங்குறீங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு 50,000ஆவது போகும். நான் சொல்ல எக்ஸாம்பிள். ஆனால் இந்த 15,000 கொடுத்து வாங்குறீங்கல்ல, இது 0 வேல்யூ, நோ ரீசேல் வேல்யூ அந்த லேப் க்ரோன் டைமண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வாங்குறதுனா நேச்சுரல் டைமண்ட் வாங்கினா ரீசேல் வேல்யூ உண்டு. லேப் க்ரோன் டைமண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வெளியே லேப் க்ரோன் டைமண்டும் சரி எல்லாம் டைமண்டுங்கிறனாலே வாங்கிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்டுமே இல்லை கிடையாது. அதுக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. யார் எடுப்பாங்கன்னா சில பேர் நான் சேல் பண்ணுறாங்கல்ல, நாங்கள் ரீசேல் வேல்யூ உண்டு கேஷ் தரமாட்டான். லாஸ்ட்டில் போனீங்கன்னா இதுக்கு உண்டானது நீங்கள் திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னுவான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் டைமண்டை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஒரு இடத்துல வாங்குகிறோமா வாங்கலாம், அந்த இடத்துல இல்லை வேறு இடத்துல போனால் கூட விற்க முடியாது. அந்த இது லேப் க்ரௌண்டில் கிடையாது. வாங்குகிற இடத்துல தான் நம்ம விற்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இன்றைக்கி தங்கம் ஏன் வந்து குளோபலி பார்த்திங்கன்னா எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண முடியுது. நீங்கள் காரைக்குடியில் வாங்கியிருந்தாலும் சரி, கலிஃபோர்னியாவில் போய் விற்றாலும் சரி தங்கத்தை விற்க முடியும். ஏதோ ஒரு மூலையில் கிராமத்தில் குக்கிராமத்தில் வாங்கியிருந்தாலும் வேறு உலகத்தில் எந்த இடத்துல வேணால் போய் விற்கலாம். ஆனால் மற்ற பொருட்கள் இந்த மாதிரி டைமண்டுக்கு வந்து அந்த அளவுக்கு 100% கிடையாது. ஒரு 70% சில இடங்களில் தான் எடுப்பாங்க, மீதி எடுக்க மாட்டாங்க. இந்த லேப் க்ரோன் டைமண்டுக்கு ஒரு 10% தான் அந்த மாதிரி, மீதி எதுவுமே ரீசேல் வேல்யூ கிடையாது. நம்ம எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். கோல்டில் நிறைய பேருக்கு தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் என்னவா இருக்குது. எல்லாருமே வந்து சிட் போடுவோம், இந்த டிஜிட்டல் கோல்டில் போடுறோன்னா இதையும் தாண்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்கும்ல சார். வாட் ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் கோல்டு பொறுத்தவரை? இல்லைம்மா, கோல்டை பொறுத்தவரைக்கும் ஒன்று நம்ம கடையில் போய் நேராக வாங்குறது, 2வது சீட்டு மாதம் மாதம் கட்டுறது, 3வது இப்போ டிஜி கோல்டு வந்திருக்கு. இதுதான் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயங்கள் தான். இதை தவிர இன்னொன்று இருக்குது, டெபாசிட் ஸ்கீம். நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு 1 இயர் லாகின் பீரியடாக நான் டெபாசிட் பண்ணுறேன், 1 இயர் கழித்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதம் 11 மாதம் கட்டுறோம்ல, அதை மொத்தமாக கட்டுறது அது ஒன்று இருக்குது. இவ்வளோ தான். மற்றபடி வெளியில் இருக்கிறது தான் ETF சொல்கிறோம், மியூச்சுவல் ஃபண்டு சொல்கிறோம், அப்புறம் கோல்டு பாண்டு சொல்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது, நாங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேயே அதுதான் பெஸ்ட். அது எங்களுக்கு மட்டும் வியாபாரத்துக்காக மட்டும் சொல்லலை, இதை அனுபவித்து எல்லாருடைய இதுலேயுமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு 30,000 40,000 டன் தங்கம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் இது சொல்லுது. அதிகமாக தங்கம் நம்ம வீட்டு ஹவுஸ் ஹோல்ட் விமன் கிட்ட தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு இருக்குது? உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகள்லையும் எவ்வளோ தங்கம் இருக்கோ அதிகாரப்பூர்வமாக பேங்க்கில், அதெல்லாம் விட அதிகமாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்ககிட்ட அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க்யூ. நன்றி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்க. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.